தாமோ நாகபூஷணம் வந்து டைரக்ட் பண்ணுறது வந்து உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷம். எங்கள் ஊர் பையன், சொந்தக்காரன் தான். ஆனால் ரொம்ப எமோஷ்னலாக இருக்கேன். நான் என்னோடய கோ டைரக்டராக என் கூட வந்து ஒர்க் பண்ணி வேலை கற்றுக்கிட்டு இன்றைக்கி வந்து ஒரு ஃபிலிம் வந்து ஸ்டார்ட் பண்ணுறான். பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா வந்து நிறைய கனவுகளை நோக்கி தான் நிறைய என்ன சொல்கிறது, ஒன்றுமே இல்லாத ஒரு இடத்துல இருந்து நிறைய பேர் இன்றைக்கி வந்து தமிழ் திரையுலகில் வந்து சாதிச்சிட்ருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தாமுவும் சாதிக்கணும், அவன் வெற்றி பெறணும். அவனோட சேர்ந்து நிறைய கூட்டம் வந்து இன்றைக்கி வந்து சேர்ந்துருக்கு. இப்போ நிறைய பேர் இருக்காங்க. அட்டகத்தியில் வந்து நான் எப்படி வந்து நிறைய பேரை செலக்ட் பண்ணணும், எல்லாம் புதுசு ஆக்சுவலி அந்த டைம். அதில் நடிகருங்களே ஒரு 50 பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் எல்லாருமே வந்து புது ஆர்டிஸ்ட்டு தான். அதில் ஒரு குரூப்பாக இருப்பாங்க. தினேஷ் ஃப்ரெண்ட்ஸ்னு ஒரு குரூப் இருக்கும், காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ்னு ஒரு குரூப் இருக்கும். ஸோ அது மாதிரி ஏன்னா எல்லாருமே வந்து ஃப்ரெஷ் கேண்டிடேட் தான். அந்த டைமில் வந்து புதுமுகங்களை தான் நாங்கள் தேர்ந்தெடுத்தோம். முழுக்க புதுமுகங்களை வச்சு தான் நான் அந்த படம் பண்ணேன். ஆனால் இவனுக்கு வந்து அப்படி இல்லை, ஒரு நல்ல தயாரிப்பாளர் கிடச்சிருக்காரு. அண்ட் வந்து ஏற்கனவே நமக்கு அறிமுகமான பவீஷ் அண்ட் வந்து குஷ்மேமோட அவங்களோட மகள் நடிக்கிறாங்க. அண்ட் நல்ல டெக்னீஷியன்ஸ் இங்கே இருக்காங்க. அண்ட் ஒரு பெரிய சப்போர்ட்டில் தான் வந்து இன்றைக்கி வந்து ஃபிலிம் பண்ண வந்து வந்திருக்கான். ரொம்ப முக்கியமான படமாக இருக்கும். ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ராமா. அது நிச்சயமாக அவனுக்கு தெரிஞ்ச, ஏன்னா எங்கள் ஊரில் வாலிபால், ஆக்சுவலி வந்து வாலிபால் ஃபஸ்ட் டைம் எங்கள் ஊரில் கொண்டு வந்ததே நான் தான். நான் பெருமையாக நான் சொல்லிப்பேன். ஏன்னா எங்கள் ஊரில் வந்து கிரிக்கெட் விளையாடுறப்போ ஒரு சண்டை நடந்துடுச்சு. சண்டை நடந்து டீமே பிரிஞ்சதுக்கப்புறம் வந்து நான் என்ன பண்ணேன்னா, ஒரு 7-8 பேர் இருந்தோம் நாங்கள். சரி, அதனால் நான் அந்த 7-8 பேர் வச்சு என்ன கேம் ஆடணும்னு, எங்கள் பாட்டி ஊர் வெங்கலில் வந்து வாலிபால் பயங்கரமாக விளையாடுவாங்க. சரி, அதனால் அந்த வாலிபாலை வந்து நான் எங்கள் ஊரில் ஃபஸ்ட்டு நான் தான் ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு முன்னாடி துக்காராம் அண்ணன்னு எங்கள் அண்ணன் இருப்பார், அவர் விளையாடுவார். அவர் பார்த்து கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு டீமை நான் தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ரெடி பண்ணேன். ஆக்சுவலி வாலிபால் டீமு ரெட்ஸன் டீம்னு சொல்லிட்டு, அது கிரிக்கெட் டீமுக்கும் அந்த பேர் தான் இருந்தது. அண்டு அதுக்கப்புறம் இவனுங்கெல்லாம் வந்து அந்த டீமை வந்து நல்லா டெவலப் பண்ணி ஜெயிக்கிற அளவுக்கு வந்துட்டானுங்க. அந்த அளவுக்கு பயங்கரமாக ஆடுற அளவுக்கு சூப்பராக ஒரு பெரிய டீமை வந்து க்ரியேட் பண்ணிட்டானுங்க. அந்த டீமை மையமாக வச்சு ஒரு படம் இவன் கதை எழுதியிருக்கான். அது நிச்சயமாக ஒரு ரூரலாகவும் அதே நேரத்தில் வந்து ஸ்போர்ட்ஸ் ட்ராமாவும் மக்களோட லைஃப்பையும் அதே நேரத்தில் விளையாட்டில் இருக்கிற நிறைய நியூவான்சஸையும் நிச்சயமாக அந்த படம் வந்து வெளிக்காட்டும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால் எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்குது. இந்த படம் பெரிய வெற்றி அடையணும்னு வாழ்த்துறேன். இதில் பங்கு பெற எல்லாருக்கும் என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்களும். நன்றி. தேங்க்யூ.